ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மொதல் எபிசோடில் பைத்தன்னா என்ன, அதை எதுக்கு கற்றுக்கணும், எதுக்காக நம்ம வந்து பைத்தன் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன பைத்தனில். ஸோ பைத்தன் கற்றுக்கிட்டா நமக்கு வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பைத்தனுக்கு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை, ஐடினா என்ன, இதெல்லாம் போன எபிசோடில் பார்த்துருப்போம். ஸோ இதை நீங்கள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட் இருக்குது, பைத்தன் பிளேலிஸ்ட், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி போய் போன எபிசோட் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் பைத்தன் இருக்கா இல்லையா அதை எப்படி செக் பண்ணுறது, ப்ளஸ் இப்போ பைத்தன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி பைத்தனை இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் கூடவே நம்ம எந்த ஐடி யூஸ் பண்ண போகிறோம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படி பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டரில் ஏற்கனவே பைத்தான் இருக்கா, இருந்தால் அதை எப்படி பார்க்குறது. உங்களுடைய சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் இங்கே போயிட்டு பை அப்படின்னு அடிச்சிங்கன்னா நோ இன்ஸ்டால்டு பைத்தன் ஃபவுண்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் பைத்தன் இல்லை. ஒருவேளை இங்கே போயிட்டு பைத்தான் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடுச்சுனாலும் உங்ககிட்ட பைத்தன் இல்லை அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போது எப்படி பைத்தன் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அஸ்யூம் தட் உங்கள் கம்ப்யூட்டரில் பைத்தன் இல்லை, இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், அடுத்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போயிட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசரோ இல்லை உங்கள் ஃபேவரட் ப்ரௌசர் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பைத்தன் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வர வெப்சைட் python.org அப்படின்னு வரும். அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டவுன்லோட்ஸில் போயிட்டு உங்களுடைய பிளாட்ஃபார்ம் எதுவோ அந்த பிளாட்ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7 இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரியான வெர்ஷன் இங்கே இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப ஓல்டு வெர்ஷனாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணணும். கீழே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதை பாருங்கள், விண்டோஸ் எக்ஸ்பி ஆர் earlier அப்படின்னு இருக்கும். இதில் வந்து என்னோட இது வந்து பார்த்திங்கன்னா 3.7.3. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பி ஆர் earlier தான் கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் 7 பற்றி சொல்லலை. ஸோ அப்போ இது வந்து விண்டோஸ் 7 ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதில் எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா, பட் இப்போ நமக்கு வந்து விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறதுனால நோ ப்ராப்ளம், நான் இது தான் யூஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் 64 பிட் தான் யூஸ் பண்ணுவீங்க. 32 பிட்டில் தான் இருக்குன்னா 32 பிட் இன்ஸ்டாலர் போட்டுக்கோங்க. பட் என்ன கேட்டால் 64 பிட்டுக்கு அப்டேட் ஆகிறது பெட்டர். பட் வேண்டாம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் லேர்னிங் பர்பஸ்ன்றதுனால 32 பிட் இருந்தாலும் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு, இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணது. ஓகேவா, ஸோ இதை கண்டுக்காதீங்க, இதுதான் நம்மளோடது. இப்போது இந்த பைத்தன் அந்த exe ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்படி வந்தது அப்படின்னா யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜஸ் when installing py.exe இதையும், அப்புறம் add python.exe to path, இது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் வந்து கரெக்டாக டிக் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் கஸ்டமைஸ்ட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தா உங்களால் கரெக்டாக அதை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நான் எதுவும் பண்ண மாட்டேன், கம்ப்யூட்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டால் அவங்க கொடுத்துருங்க. ஸோ அதுவே இன்ஸ்டால் ஆகும். இது இன்ஸ்டால் ஆகிற இந்த டைமில் நம்ம
ஐடி பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த கோர்ஸில் உங்களுக்கு 2 ஐடி வந்து சொல்கிறேன். ஒன்று வந்து பைச்சாம், இன்னொன்று வந்து விஎஸ் கோட், அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட். ரெண்டுத்தில் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். JetBrains அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி லான்ச் பண்ண பைச்சாம் ஐடி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பைச்சாம் ப்ரொஃபஷ்னல், நமக்கு ப்ரொஃபஷ்னல் வேண்டாம். கம்யூனிட்டி எடிஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீ. டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் இல்லாமல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து கம்யூனிட்டி வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கம்யூனிட்டி டவுன்லோட் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அதாவது வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தன் கம்யூனிட்டி எடிஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டு நீங்கள் பாட்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டால் என்னோடய ஃபேவரட் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட், மைக்ரோசாஃப்டோடது. ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் ஆகிற டைமில் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு, செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சுன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் பைத்தன் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட சிஎம்டி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் போயிட்டு PY அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பைத்தன் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை விட்டு எப்படி வெளில வருதுன்னா எக்ஸிட் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா வெளில வந்துடும். ஸோ இப்போ வந்து பைத்தான் -- வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பைத்தன் 13.0 வந்துடுச்சு. ஸோ பைத்தன் வெர்ஷன் ஆல்மோஸ்ட் பைத்தன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு ஐடி வேணும். நம்ம இந்த கோர்ஸில் ஃபுல்லாகவே விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணிவிட்டு அதை அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் போய்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு எடுத்து விட்டுருக்கும். ஸோ எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் விஷுவல் ஸ்டுடியோ கோட. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். பட் நான் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பைச்சாமும் யூஸ் பண்ணலாம். பட் ஆல்மோஸ்ட் என்னோடய ஃபேவரட் எடிட்டர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான். ஸோ பைச்சாம் வேண்டாம். ஓகே, இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம லைஃபோட ஃபஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம லைஃபோட ஃபஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஸோ நான் உங்களுக்காக டெஸ்க்டாப்பில் பைத்தன் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் ஆயிரும். ஸோ ஏற்கனவே பண்ணி வச்சது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும். அந்த ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு பைத்தன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்படி டைப் பண்ணோடனே பைத்தன் ஒன்று வரும். இந்த இடத்துல அன்இன்ஸ்டால்னு இருக்கும், உங்களுக்கு இன்ஸ்டால்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் ஆகும்போதே பைலென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்டென்ஷனும் இருக்குது. இது இன்ஸ்டால் ஆகும்போது அதுவும் சேர்த்து தான் இன்ஸ்டால் ஆகும். பட் மேபி அது ஒரு வேளை இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி பைலென்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அதையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இது போதும். இப்போ உங்களுடைய ஃபைலில் போயிட்டு ஒரு நியூ பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் க்ரியேட் பண்ணிட்டே சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பைத்தன் ஃபைல் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து hello.py அப்படின்னு வைக்கிறேன். பைனா பைத்தன். ஸோ இமேஜ்னா எப்படி JPG PNG ஃபார்மேட்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி பைத்தன் ஃபைல் அப்படின்னா PY தான் ஃபார்மேட். ஸோ எந்த பேர் வச்சாலும் அதுக்கப்புறம் .py வச்சே ஆகணும். hello.py ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு ஜூம் ஆகிற மாதிரியே உங்களுக்கும் ஜூம் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஜூம்
அப்படின்னு அடிங்க. ஜூம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா எடிட்டர் மவுஸ் வீல் ஜூம் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல டிக் பாக்ஸ் எடுத்து விட்டுருப்பாங்க, அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு. இப்போ போயிட்டு நான் வந்து ஜூம் எவ்வளோ பண்ணாலும் ஜூம் ஆகுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன, நம்ம வந்து நம்ம லைஃபோட ஃபஸ்ட்டு பைத்தன் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். எப்பயுமே எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஹலோ வேர்ல்டு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு பாரம்பரியமான விஷயம். ஓகேவா? ஓகே. என்ன அப்படின்னா எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் அதில் வந்து அது ஒரு தனி உலகம். அந்த உலகத்துக்கு முதல்ல ஹலோ சொல்லிவிட்டு அந்த உலகத்துக்குள்ளே என்ட்ரா வரீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விண்டோ இருக்கும், அந்த விண்டோவில் ஹலோ வேர்ல்டுன்னு வர வைக்கிறோம். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ கீவேர்டு இல்லை, இது ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சொன்னல ஒரு விண்டோ இருக்கும், அந்த விண்டோக்குள்ளார எதையாவது ஒன்று வர வைக்கணும் அப்படின்னா பிரிண்ட் யூஸ் பண்ணுவோம். போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. ஏன் இந்த டபுள் கோட்ஸ் அப்படின்றதெல்லாம் கேட்காதீங்க. ப்ராக்கெட்னா ஃபங்க்ஷன் வந்துட்டாலே ப்ராக்கெட் போட்டுருணும். ஓகேவா? டபுள் கோட்ஸ் ஏன் போடுறோம் அப்படின்றதெல்லாம் கேட்காதீங்க, அதை பற்றி நம்ம அடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க, இல்லை சிங்கிள் கோட்ஸ் தான் நான் போடுவேன்னா 2 சிங்கிள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. எப்படி போட்டாலும் சரி தான், பட்டு நான் டபுள் கோட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளார ஹலோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். இதை நம்ம வந்து இந்த இடத்துல ரன் பட்டன் இருக்கும். இல்லை அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணுங்கள், ரன் பட்டன் வரும். ரன் பைத்தன் ஃபைல் மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் உங்களோட லைஃபோட ஃபஸ்ட்டு பைத்தன் ப்ரோக்ராம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் உங்கள் லைஃபோட ஃபஸ்ட்டு பைத்தன் ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க. ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி பைத்தன்ற ஒரு வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பைத்தனுக்குள்ளே கொஞ்சம் பேசிக்ஸ் இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் கோடிங் ப்ரோக்ராமிங் சைடே போக போகிறோம். சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்லேருந்து அப்படியே இன்டர்மீடியட் கான்செப்ட்ஸ் வரைக்கும் போய் பைத்தனை ஃபுல்லாக கற்றுக்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். இதை நான் பண்ணால் மட்டும் பத்தாது, கோ அண்ட் ஸ்டார்ட் இட்ஸ் யுவர் டர்ன். நீங்கள் போய் உங்களோட லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஃபஸ்ட்டு பைத்தன் ப்ரோக்ராம் கோடிங்க எழுதுங்க. ஓகே, பார்த்தா பத்தாது. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.